அந்த காக்கா காக்கா பிடிக்கணும். காக்கா நோக்கம் தெரிஞ்சு பிடிக்கணும். அப்படியா? எதுக்கு எடுத்தாலும் காக்கா பிடிக்க கூடாது. அதுக்குதான் காக்கா நோக்கறியும். ஆமா. கொக்கு டப்பறியுமா? அறியும். குளத்துக்குள்ள கொக்கு நிக்கின்னு வைங்க, என்ன நம்ம கைய கொண்ட தட்டினாலும் வெடிதான் போடுதான் போலுக்குன்னு பயந்து ஓடிருமா. ஆமா. அதுக்குத்தான் கொக்கு டப்பறியும். அறியும். கொண்டவள் குணம் அறிவாள். அறிவாள். வீட்டுக்காரர் புத்தி எல்லாம் வீட்டுக்காரி மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட முடியும். ஆமா. சிலவங்க பைத்தியார வேஷம் போடுவாங்க. வீட்டுக்குள்ள படபடன்னு வீட்டுக்காரிய 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு பொம்பளைய முன்னால மொழி திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி நிப்பாரு. அப்படியா? இவ போய் பக்கத்து வீட்டுல என் புருஷன் இப்படி எல்லாம் பேசுறாரு. ஆத்தாடி என்ன மச்சான பாக்கல அப்படியா தெரியுது, பைத்தியார மனுஷம்ல. அப்படியா? அவர்தான். நீ தான் அப்படி சொல்லுத. எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளைகளுக்கு தொண்டையில முடிச்சு இல்ல பத்தியலா? ஆமா. அப்ப லேசா சத்தம் போட்டாலும் டாமனு கேக்கும், சண்டை போடுற மாதிரி. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆம்பளைகளுக்கு தொண்டையில முடிச்சு இருக்கிறதுனால வாங்கி அவயம் போட முடியாது, போடவே முடியாது. அவர் எவ்வளவுதான் பேசினாலும் செவருக்குள்ள மட்டும்தான் கேட்கும். ஆமா. இதை என்ன சொல்லுவாங்க பொம்பளைய? என்ன சொல்லுவாங்க? அந்த மனுஷன் பைத்தியார இந்த அறைதான். ஆமா. அவர் சத்தம் கேட்கா வெளியில கேட்கா, அவர் உள்ள என்ன பேசுறாருன்னு அவளுக்கு மட்டும்தானே தெரியும். அப்போ கொண்டவர் குணம் அறிவது கொண்டவள் தான் அறிய முடியும். அதுதான் கொண்டவள் குணம் அறிவாள். இந்த குதிரை இருப்பறியுமா? சின்ன தம்பிய பார்த்த உடனே நம்ம பாச்ச பலிக்காதுன்னு கவுந்துக்கிடுது தலைய.